இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரக்கோட்டம் முருகன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். முருகனை போற்றும் இந்த கோவிலில்தான் புனிதமாக கூறப்படும் கந்த புராணம் துறவி கச்சியப்ப சிவாச்சாரியால் இயற்றப்பட்டது. இக்கோவில் திராவிட கட்டடக்கலையாகவும் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையாகவும் உள்ளது. நாக வழிபாடு மிகவும் தொன்மையானது. இந்த வழிபாடு அனைத்து சமயங்களிலும் பரவி கிடைக்கிறது. பொதுவாக பெருமாளுக்குத்தான் 5 தலை நாகம் குடைப்பிடிப்பதை பார்த்திருப்போம். இங்கே முருகனுக்கு 5 தலை நாகம் குடைப்பிடிக்கிறது. வள்ளி தேவனைக்கு 3 தலை நாகமும் குடைப்பிடிக்கிறது. இவரை குமரக்கோட்ட கல்யாண சுந்தரர் என அழைக்கிறார்கள். முக்தி தரும் தலங்களில் 7 நூல் முக்கியமானதும் புராண சரித்திர பெருமைகள் நிறைந்ததும் கோயில் நகரமானதுமான காஞ்சியில் அமைந்ததுதான் இந்த குமரக்கோட்டம். கந்த புராணம் இத்தலத்தில் தான் அரங்கேற்றியது. குமரக்கோட்டத்துக்கு முருகன் கோயில் காஞ்சியில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் நடுவில் சோமாஸ்கந்தர் அமைப்பில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் செல்பவர்கள் காமாட்சியும் ஏகாம்பரேஸ்வரையும் தரிசித்து விட்டு குமரக்கோட்டத்து குமரனையும் தரிசித்தால்தான் முழு பலனை கிடைக்கும். புராணங்களுள் மிகவும் புகழுடையது கந்த புராணம். இந்த புராணம் குமரக்கோட்டத்தில் உருவானது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் கந்த புராணம் அரங்கேற்றிய மண்டபம் இங்குள்ளது. இத்தலத்திற்கு அருணகிரிநாதரின் திருப்புகழும் பெருமை சேர்க்கிறது. பாம்பன் சுவாமிகள் குமரக்கோட்டத்திற்கு வழி தெரியாமல் செல்ல முருகனே சிறுவன் வடிவில் வந்து வழிகாட்டி அழைத்து வந்து தரிசனம் கொடுத்த தலம். மேற்கு நோக்கியுள்ள இந்த முருகனை தரிசித்தால் பிரம்மா விஷ்ணு சிவனை தரிசித்த பலன் கிடைக்கும். எனவே இவரை ஒருவரில் மூவர் என விசேஷ பெயரிட்டு அழைப்பார்கள். நாக ஸ்கந்த வழிபாட்டிற்காக இந்த விக்கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது. இவரை வழிபட்டால் திருமண தடை நாகதோஷம் விலகும் என்பது ஐதீகம். வைகாசி 11ஆம் நாள் பிரம்மோற்சவத்தில் வள்ளியுடன் சேர்ந்த சுப்பிரமணியருக்கும் ஐப்பசி கந்தசஷ்டியில் தேவசேனவுடன் முருகனுக்கு திருமணம் நடக்கிறது. கந்தசஷ்டி திருவிழாவின் போது இந்த கோயிலை 108 முறை சுற்றி தங்கள் கோரிக்கைக்காக பக்தர்கள் வேண்டுவார்கள். வைகாசி விசாக பெருவிழாவும் திருக்கார்த்திகையும் இங்கு சிறப்பு. இது தவிர செவ்வாய் வெள்ளி பரணி கார்த்திகை பூசம் சஷ்டி முதலியன இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. காலை 5 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரையும் திறந்திருக்கும்.